ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என் செல்ல தாயை பார்க்க கூப்பிட்டதுக்காக. நான் வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ என்ன அங்கிள் நீங்க, இதுவும் உங்க வீடு தானே. நீங்க எப்ப வேணாலும் வந்து உங்க பொண்ணை பார்த்துட்டு போங்க. எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கோங்க. ஓ, அப்ப இதெல்லாம் ஐயோட பிளானா? சின்ன வயசுல இருந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப அவ வீட்டில் இல்லாததால அங்க வீடே வெறிச்சோடி கிடக்குது. குறும்புக்கார பொண்ணு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா மாப்ள? நாங்க நல்லா தான் இருக்கோம் அங்கிள். ஆனா அங்கிள் ஒரு விஷயம். சொல்லுங்க மாப்ள. பாலா கிட்ட நான் ஃபோன் பண்ணி தான் நீங்க வந்தீங்கன்னு அவகிட்ட சொல்லாதீங்க. அது பெர்மிஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும்ல. நீங்களாவே பாலா பார்க்கறதுக்காக இங்க வந்த மாதிரியே இருக்கட்டும். சரிங்க. இந்தாங்கப்பா. என்ன சமைக்கட்டும்பா? எனக்கு எதுவும் வேணாமா. உன்னை பார்த்ததும் வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் இங்க சாப்பிட்டு போனா உங்க அம்மா என்ன கொன்றுவா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு உங்க பொண்ணோட சமையல நீங்க சாப்பிடணும் தான். சாப்பிட்டு போங்க அங்கிள். வேணாம் மாப்ள. அப்ப நான் கிளம்புறேம்மா. ஹலோ, இன்னைக்கு உங்களை நான் போக விட மாட்டேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறப்பா. அம்மாடி சொல்றது கேளுமா. வேணாண்டா. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. சாப்பிட்டு போங்க, அவ்வளவுதான்.